அவரை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். வேத வசனத்தை மத்திய சுவிசேஷம் 6:33 வசனத்திலே வேத வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே உனக்கு கர்த்தர் கூட கொடுப்பார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆகையாலே நம்முடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருக்கலாம், அநேக தேவைகளோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அநேக பிரச்சனைகளோடு நம்ம இருக்கலாம், குடும்ப தேவைகள் இருக்கலாம், ஊழத்தில் தேவைகள் இருக்கலாம், இல்லை தனிப்பட்ட விதத்தில் தேவைகள் இருக்கலாம். எந்த தேவைகளாக இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் அதிகமாக கொடுக்குற தேவன் அவர். நம்ம ஒன்றை கேட்டால் அவர் 10 கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஆனால் கர்த்தர் விரும்புவது என்னவென்றால் முதலிடம் நம் கர்த்தருக்கு கொடுக்குறோமா என்று தான் தேவன் பார்க்கிறார். ஆகிய நம்ம வாழ்க்கையில் முதலிடம் நம்ம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தரை முதலாவது நம்ம சார்ந்து இருக்க வேண்டும். என்ன கஷ்டம் தானே முதலாவது கர்த்தரிடத்தில் நம்ம சொல்ல வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் நம் தேவனாய் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறத காட்டிலும் ஜெபிப்பதை காட்டிலும் அதிகமாக நமக்கு கொடுப்பார். 10 வருடத்துக்கு முன்பதாக கேரளாவில் அநேக மாணவர்கள் பார்த்திங்கன்னா நர்ஸுக்கு படித்து பட்டம் வாங்குறதுக்காக இருந்தாங்க. அந்த இடத்துல என்னையும் அழைத்திருந்தாங்க, நானும் போயிருந்தேன். அந்த இடத்துல நானும் அங்கே அமர்ந்திருந்தேன். அந்த ஃபங்க்ஷன் நல்லா கிராண்டாக நடந்தது. அநேக அந்த நர்ஸ் படித்தவங்க எல்லாருக்குமே சர்டிஃபிகேட்டு, பதக்கங்கள் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு மகளுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 5 சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, 5 பதக்கங்கள் கொடுத்தாங்க. அந்த ஃபங்க்ஷன் கடைசி நேரத்தில் அந்த மகளுடைய பேட்டி கேட்டாங்க, இந்த 5 சர்டிஃபிகேட் வாங்கும், 5 பதக்கங்கள் வாங்கும், உன் இடத்துல என்ன திறமை இருந்தது, நீங்கள் எதை சொல்ல விரும்புகிறீங்க, அது காரணம் என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த மகள் சொன்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, அந்த மகள் சொன்ன வார்த்தை, மை லைஃப் ஃபர்ஸ்ட் காட். என் வாழ்க்கையில் முதலாவது கர்த்தர் தான். என் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் முதலிடம் கர்த்தர் கொடுப்பேன். அதிகாலை எழுந்து பாட புத்தகத்தை படிக்கிறது முன்பதாக வேதத்தை படிப்பேன். முதலாவது எழுந்த உடனே நண்பர்களோடு பேசுவது முன்பதாக கர்த்தரோடு நான் பேசுவேன். முதலிடம் நான் கர்த்தரை கொடுப்பேன். முதலிடம் கர்த்தரை சார்ந்து கொள்வேன். என்ன பிரச்சனை இருந்தாலும் கர்த்தரிடத்தில் முதலாவது நான் சொல்லுவேன். என்னுடைய வாழ்க்கையிலே உங்கள் எல்லார் மத்தியிலே கர்த்தர் என்னை முதலிடமாக வைத்து என்னை கனம் பண்ணியிருக்கிறார் அப்படின்ட்டு அந்த வார்த்தை பண்ண என் இருதயத்தில் அது எனக்கு பிடித்திருந்தது. அதுதான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்க்கையில் தனிப்பட்டது என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, முதலிடம் நீங்கள் கர்த்தருக்கு கொடுங்க. ஏன்னா அதிகாலை எழுந்த உடனே நம்ம ஆண்டவர் நோக்கி துதித்து ஆராதித்து நம்ம கஷ்டங்களை அவர்களிடம் சொல்லுவோம். முதல் எழுந்த உடனே நம்ம வேத வசனங்களை நம்ம படிப்போம். வாரத்தில் முதல் நாளாவது ஓய்வு நாளிலே தேவாலயத்துக்கு போய் கர்த்தரை துதித்து ஆராய்த்து வசனத்தை நாம் கேட்போம். நம்முடைய பிரயாசத்துடைய பலனில் முதலிடம் கர்த்தருக்கு நாம் கொடுப்போம். நம்முடைய சரீரத்தில் பலனை கூட கர்த்தருக்கு நாம் கொடுப்போம். வாயின் வார்த்தையை கூட கர்த்தருக்கு நாம் கொடுப்போம். அப்படி நாம் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய ஊழியத்திலே, நம்ம ஏரியாக்களிலே எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஒரு முதலிடம் கொடுத்து நம்மளை